வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடா நடக்கும் யுத்தத்தை பற்றி இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க நேரடி தொடர்பில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் பல இந்திய கப்பல்கள் இங்கே தாண்டி வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய நேரடி தொடர்பு மற்றும் உறவு. இப்போ இந்த இடத்துல எல்லாருமே கேட்ட கேள்வி, ஒரு கிரிட்டிசிசம் தான், நல்ல விஷயம் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. பிரதமர் மோடி ஏன் பேசலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஈரானுடைய அதிபர் பெஷ்கியான் அவர்களோட நேரடியாக ஒரு தொலைபேசி அழைப்பில் பேசியிருக்கிறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் நியூட்ரலிட்டி, இந்த யுத்தம் யாருக்காவது நல்லது செய்யுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது அகெயின் நான் ரீட்ரேட் பண்ணுறேன், ஈரான் கலாச்சார ரீதியாகவும் சரி, இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்கு, அதே மாதிரி இந்த ஷியா சுன்னி பிரிவோடைய அந்த பேலன்ஸில் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. ரெண்டாவது, இஸ்ரேல் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பார்ட்னராக இன்னி வரைக்கும் பல யுத்தங்களில் அமெரிக்காலாம் நம்மளை முதுகுக்குள்ளே குத்தும்போது, ரஷ்யா கூட சில இடங்களில் வந்து ஆயுதங்கள் தராத போது இஸ்ரேல் என்றைக்குமே இந்தியாவுக்கு துணைன்னு இருக்காங்க. இந்தியா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மற்றும் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற குறிப்பாக தொழில்நுட்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளோட இதய சிகிச்சையில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இந்தியா முழுக்க பயன்படுத்தக்கூடிய விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ட்ரிப் இரிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இஸ்ரேலி டெக்னாலஜி அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதே சமயம் இந்தியா அமெரிக்க உறவு அப்படின்றது பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. அதே மாதிரி லட்சக்கணக்கான முதலீடுகள் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் செஞ்சுருக்காங்க. இந்தியா அமெரிக்கா இரண்டு மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள். இந்த உறவும் அப்படின்றது கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ சைடு எடுக்கணும் அப்படின்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. ரொம்ப தின் லைனில் தான் இந்தியாவுக்கு நேவிகேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்தியா ஈரான் உறவு ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2026 நம்ம இன்னும் துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈரான் மேலே பொருளாதார தடைகள் விதிக்கிறதுக்கு முன்னாடி 2019-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 15% கச்சா எண்ணெயை நம்ம ஈரான்கிட்ட தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு ஈரான். ஈரானுடைய கச்சா எண்ணெய் குவாலிட்டி அப்படின்றது டாப் கிளாஸ். ஸோ நமக்கு ஒரு நட்பு நாடு, எனர்ஜி செக்யூரிட்டியை 2020 வரைக்கும் உறுதி செஞ்ச ஒரு நாடு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஈரான்கிட்ட நம்ம கச்சா எண்ணெயை வாங்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, சபகார் துறைமுகம் ஆப்கானிஸ்தான் மற்றும் சென்ட்ரல் ஏஷியாவில் ஆரம்பித்து அங்கே ஐரோப்பா வரைக்கும் போகக்கூடிய இந்தியா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோரோட மிக முக்கியமான ஹப்பு. அந்த இடத்துல இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவுடைய வெசல்ஸுக்கு பாதுகாப்பு போட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ண கொடுத்தாங்க. இந்தியாவுடைய பிரச்சனை என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நமக்கு இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் நியூட்ரலிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இங்கே வேலை செய்யுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2022 இந்தியா, அதாவது ஈரானுடைய சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ஐஏஏ அமைப்பு ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது ஈரானுக்கு ஆதரவாக ஐஏஏக்கு எதிராக வாக்களித்த ஒரு மிக முக்கியமான நாடு இந்தியா. இந்த இடத்துல இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்தோம். இதெல்லாம் வந்து வரலாற்றில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறது. சில இடங்களில் கிவ் அண்ட் டேக் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போது மார்ச் 21 பிரதமர் அவர்கள் பேசின பிறகு அந்த எக்ஸ்தரத்தோடைய பதிவு அப்படின்றது வருது. ஸோ இந்த இடத்துல அவங்க ஈரான் தரப்புலேருந்து அவங்க தெளிவாக பிரதமர்கிட்ட சொன்னது, நாங்கள் இந்த போரை துவக்கலை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவ்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்சிய புத்தாண்டு அன்னைக்கு தான் இங்கே இந்த பேச்சு அப்படின்றது மார்ச் 21 இது நம்ம பார்க்குறோம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் உகாதி, நம்மளுடைய தெலுங்கு மக்கள் அதிகமாக தெலுங்கு மக்களுடைய வருடப்பிறப்பை நம்ம கொண்டாடணும். ஸோ கல்ச்சரல் சிமிலாரிட்டி இங்கே இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இந்த பெர்ஷியன் நியூ இயர் அப்படின்றது ஈரான், ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியாவில் பல நாடுகளில் கொண்டாடப்படக்கூடியது. இந்த நாள் அன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசினது சிவிலைசேஷன் கலாச்சாரமாக நம்ம வந்து காமனாக நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் இந்த வாரம் இனிஷியேட் பண்ணல, நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கலை. இந்த இடத்துல எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாமல், எந்த நியாயமும் இல்லாமல் நாங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய சுப்ரீம் லீடர், சீனியர் மிலிட்ரி கமாண்டர்ஸ், பல நூறுக்கணக்கான சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து இன்ஹியூமன், மனிதத்தன்மையற்றது அண்ட் அன்எத்திக்கல், போர் நெறிமுறையை மீறினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் எடுக்கக்கூடியது, பிரதமர் அவர்கள்ட்ட பேசும்போது
Telephone and in-person dialogues with world leaders, including on the sidelines of the UN, for the purpose of verification and acceptance of oversight over its peaceful nuclear activities. பட் அவங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது தான் நோக்கி தான் போகிறாங்கன்றது ஊரறிந்த ரகசியம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் மேற்கு ஆசியாவில் அமைதி இருந்தால் தான் உலகம் அமைதியாக இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் தேவை, எங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி தேவை, நாங்கள் தாக்கப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு அது இல்லாத வரைக்கும் இந்த போரை வந்து நிறுத்த முடியாது அப்படின்றத இது பண்ணிருக்காங்க. இப்போ இந்தியாவோடைய ரெஸ்பான்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியோடைய ட்வீட் பதிவை நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈத் திருநாள் மற்றும் நவ்ரூஸோட கிரீட்டிங், பார்சியர்களுடைய புத்தாண்டு திருநாள் மற்றும் ஈத் திருநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டோன் முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதன் பிறகு எக்ஸ்பிரஸ்ட் டீப் கன்சர்ன் ஓவர் த எஸ்கலேஷன் ஆஃப் டென்ஷன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. மேற்காசியாவில் நடக்கக்கூடிய இந்த அளவுக்கான போர் பதட்டம், நடக்கக்கூடிய இந்த பேரழிவை நாங்கள் மிகவும் கவலையோடு பார்க்குறோம் அப்படின்ற போது கன்சர்ன் கொடுக்குறாரு. ஆனால் யாரையும் கண்டனம் தெரிவிக்கல. ஸோ இதுதான் இந்த டிப்ளமேசியில் இருக்கக்கூடிய அந்த தின் லைன் இந்தியா நேவிகேட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்ட்ராங்லி கண்டம்ட் எனி அட்டாக்ஸ் ஆன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரீஜன். இது ரொம்ப முக்கியமானது. ஈரான் மேல் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் நம்ம. அதே மாதிரி யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், சவுதி போன்ற நாடுகள் மேலே தாக்கப்பட்டதுக்கும் நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா such attacks pose serious threat to global food and energy security and to agricultural exports worldwide. இவங்களுக்கு பிரதமர் மிக முக்கியமான ஒரு ரிமைண்டரை கொடுத்துருக்கிறார். அந்த ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்னால எனர்ஜி செக்யூரிட்டி தான் இப்போ இதாக இருக்குது அப்படின்னு ஈரான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், எல்லா நாடுகளும் அமெரிக்காவை அழுத்தத்துக்கு கொண்டு வந்து இந்த போரை முடிச்சிடும்ட்டு. பிரதமர் சொல்கிறது, ராஜா இப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணது எனர்ஜி மட்டும் கிடையாது, பருவமழைக்கு பிறகு அறுவடைக்கு பிறகு வரக்கூடிய தானியங்களையும் சேர்த்து, உணவு இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. இப்போ ஈரான் தன்னுடைய ஃபுட்டுக்கு 80% வெளிநாடுகளை நம்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த செயின் டிஸ்டர்ப் ஆகுது. கச்சா எண்ணெய் சம்மந்தப்பட்ட ஃபெர்டிலைசர்ஸ் இப்போ வரல, கச்சா எண்ணெய் டிஸ்டர்ப் ஆகுது, ஃபெர்டிலைசர்ஸ் வரல. ஃபெர்டிலைசர்ஸ் உற்பத்தி குறைஞ்சது அப்படின்னா விதைக்கக்கூடிய அந்த விளைநிலங்களுமே கம்மியாயிரும், விவசாயிகள் கம்மியாக விதைப்பாங்க, ஃபெர்டிலைசர் விலை ஏறும், உணவு விலை ஏறும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா இந்தியா, சைனா போன்ற எல்லா நாடுகளும் சொந்த நாட்டு தேவை பூர்த்தி செய்யப்பட்ட பிறகுதான் இந்த அரபு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உணவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும், பஞ்சம் வந்துடும் அப்படின்றத உணர்த்துறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா emphasize the importance of ensuring the continued security of the Strait of Hormuz and the freedom of navigation in the Persian Gulf. எந்த காரணமாக இருந்தாலும் நீங்கள் இங்கே போகிற கப்பல்களை தாக்கக்கூடாது, எனர்ஜி செக்யூரிட்டி பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத உறுதியிருக்காரு. அதே மாதிரி appreciated ஈரான்ஸ் கண்டினியூஸ் சப்போர்ட் ஃபார் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியன் நேஷனல்ஸ் இன் ஈரான். ஈரானில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40,000-50,000 இந்தியர்கள் இருக்கிறாங்க. அவங்கள போர் சூழலிருந்து வெளியேற்றி வேறு சில நகரங்களில் தங்க வச்சுருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா CNBC TV 18 கவர் பண்ணும் பொழுது referring to his consultations with various world leaders, PM Modi emphasized that choosing the path of war is on no one's interest. Therefore, all parties should move towards peace as soon as possible. இந்த யுத்தத்தில் வெற்றி தோல்வி அப்படின்றது அடுத்தது, உடனடியாக எல்லாரும் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்தியா இந்த இடத்துல ஈரானோடைய ஃப்ரேமிங், இந்த போரை நாங்கள் துவக்கலை அப்படின்றத என்டோர்ஸ் பண்ணல, இந்தியா அங்கீகரிக்கல. அதே மாதிரி இஸ்ரேலையோ அமெரிக்காவோ பேர் குறிப்பிட்டு இந்தியா வந்து கண்டனம் தெரிவிக்கல. அதே மாதிரி ஈரான் சொல்லக்கூடிய இந்த ரீஜனல் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை இந்தியா வந்து இது பண்ணல, என்டோர்ஸ் பண்ணல. நாம் என்ன சொல்கிறோம்னா, இவங்களோட எனர்ஜி ஸ்ட்ரக்சரில் கை வச்சது கண்டனம் தெரிவிக்கிறோம், அதே மாதிரி இவங்க பற்றி இது பண்ணதுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உலக நாடுகள் பஹல்காம் தாக்குதலுக்கு, பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த உலக நாடுகள் இந்தியா போய் பாகிஸ்தான் அடிக்கும் பொழுது இந்தியாவுக்கு எதிராகவும் கண்டனம் தெரிவித்தாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டாண்ட் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்தியாவை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல பிரிக்ஸோடைய மெம்பர்ஷிப் சேர்மன் அப்படின்றது இன்னைக்கு இந்தியா தான், பிரிக்ஸோட தலைமை அப்படின்றது இந்தியா தான். பிரிக்ஸை ஒரு நெகோஷியேட்டராக உள்ளே கொண்டு வாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா பெஷ்கியான் பேசும்போது பிரிக்ஸ் அண்டர் இந்தியா சேர்மன்ஷிப் டு பிளே அன் இண்டிபெண்ட் ரோல் இன் ஆல்டிங் அக்ரெஷன், இந்த இடத்துல அமைதியை கொண்டு போகிறதுக்கு
இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்போட தலைவனா இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்தியா இதுக்கு முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரானே வந்து ஜனவரி 24 தான் பிரிக்ஸ்ல ஜாயின் பண்றாங்க. 25-26க்கான சேர்மன்ஷிப் இன்னைக்கு இந்தியாட்ட இருக்குது. ஸோ பிரிக்ஸை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன, பிரிக்ஸ் கூட்டமைப்புல ஈரான் இருக்கு, ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமெரிக்காவோ இஸ்ரேலோ பல நாடுகள் வளைகுடா நாடுகள் பிரிக்ஸ்ல இல்லை. ஸோ தான் மெம்பரா இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பன் தலைமையை இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா நல்ல வியூகம் தான், இது பொலிட்டிக்கலாக ஒரு நல்ல வியூகத்தை தான் எடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு நம்மளுடைய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் இப்போ ஒரு செய்தி, இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணும்போது செய்தி போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நாங்கள் பேசணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அவங்க ஜியானிஸ்ட் ரீஜன் தான் குறிப்பிடுவாங்க இஸ்ரேலை, அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். எங்கள் நாட்டோடைய இறையாண்மை இப்போ எப்படி சூறையாடப்படுது அப்படின்றத பேசியிருக்கோம். அதே மாதிரி referring to the current situation in the Persian Gulf and the Strait of Hormuz as part of the broader regional context and the consequence of the hostile and aggressive nations of the US and Israel, Aragachi stressed that normalization of the situation depends on the cessation of attacks and aggression by the aggressor and that any halt to the war must be accompanied by guarantee preventing the recurrence of such aggressions. ரொம்ப தெளிவாக ஒரு மாஸ்டர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரோக்காக ஈரான் மூவ் ஆகிறாங்க. எல்லா நாடுகள்கிட்டையும் அவங்க புரியுதுங்க, அவங்க பிரச்சனைகளுக்கு புரியுதுங்க. நாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கல, இந்த இடத்துல அக்ரெசர் அதாவது ஈரான் மற்றும் இஸ்ரேல் அவங்க தாக்குதலை நிறுத்தினா நாங்களும் நிறுத்திடுறோம். அதே மாதிரி எங்கள் மேலே ஃப்யூச்சரில் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேரண்டி கேளுங்க. ஸோ அவங்களுடைய அந்த டிமாண்ட்ஸை இந்தியா கிட்ட பேசும்போது ப்ராக்டிக்கலாக கொண்டு வராங்க. இதே அமெரிக்காட்ட பேசும்போது இஸ்ரேல்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும், நிறைய விஷயம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸோட கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்கணும். சர்வதேச பேசேஜ் அது ஒரு நாட்டோட கண்ட்ரோலில் இருக்கவே முடியாது. பட் இந்தியா கிட்ட பேசும்போது அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு புரியுது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எதிரிகள் தாக்குதல் நிறுத்தினா நாங்களும் நிறுத்துகிறோம், அதே மாதிரி எதிரிகள் இனிமேல் எங்கள் மேலே தாக்கவே கூடாது அப்படின்றது தான். ஸோ இந்த போரோடைய எண்டு நான் எதிர்பார்த்தது மார்ச் எண்டுக்குள்ளே முடியும், ரிவைஸ்டாக ஒரு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே போகும். அப்படின்ற போது இந்தியாவுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சைலண்ட்டாக இந்தியா செஞ்சிட்ருக்கு, இதை பற்றி பெரிய லெவலில் மீடியாலலாம் பேசலை. இந்த போர் முடிஞ்சு ஒரு நிலைமைக்கு வரும்போது நிச்சயமாக ட்ரம்ப் வாயிலேருந்து இந்தியாவுடைய பேரை கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னா பேக்ரவுண்டில் நம்மளுடைய 140 கோடி மக்களுடைய ஃபுட் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி இதில் இருக்குது. இதில் சைடு எடுக்கக்கூடிய பேச்சே இந்தியாவுக்கு வந்து இடம் கிடையாது. அந்த வகையில் இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான ரோலை இந்தியா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. நல்ல பாசிட்டிவ் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்புவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.